ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நம்ம எல்லாம் நல்லா இருப்போம். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பேச போகிறோன்றதை பற்றி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. சொல்லுங்கம்மா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் அப்பாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்கள் அப்பாவோட நினைவு நாள். எங்கள் அப்பாவுக்கு இப்போ இந்த இன்னையோட 15 வருஷம் முடிஞ்சு 16வது வருஷம் நாளைக்கு. வருஷம் எங்கள் அப்பாவுக்கு திதி கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒரு 3 வருஷம் பேரூர் போயிருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டிலேயே சாமி கும்பிட்டுருந்தோம். இந்த வருஷம் அதுவும் கும்பிட முடியாமல் போயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சித்தப்பா எங்கள் அப்பாவோட தம்பி, அவருக்கு சித்தப்பா பையன். எங்கள் தாத்தாவும் எங்கள் தாத்தாவோட தம்பி பையன் தான் பிறந்தது. அவர் இப்போ தான் ரீசெண்டாக 6 மாதம் ஆச்சு இறந்து. அவருக்கு வர 29ஆம் தான் அடப்பு எடுக்கிறாங்க. அவருக்கு இறந்த நேரம் சரியில்லைங்கிறனால அடப்பு விழுந்துருச்சு. அதனால் எங்களால் சாமி கும்பிட முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா ஒரு குளத்துக்காரங்க சாமி கும்பிட முடியாது. எங்கள் அப்பாவுக்கு 29ஆம் தேதிக்கு மேலே இருந்தால் கூட சாமி கும்பிட்டுருக்கலாம். இப்போ சாமி கும்பிட முடியாது. நாங்கள் கும்பிடலாம். நாங்கள் வேறு வீட்டுக்கு போன பொண்ணுக்கு தான் கும்பிடலாம். பட் ஆனால் எங்கள் அப்பா ஃபோட்டோ அங்கே தான் இருக்குது. நாங்கள் அங்கே தான் வச்சு வருஷம் கும்பிடுவோம். அதனால் இந்த வருஷம் கும்பிட முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம அவங்க வீட்டில் போய் நம்மளும் கும்பிட முடியாதுன்ட்டு போகல. நானும் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டேன். ஆனால் வேலைக்கு போய் என்னால் வேலையெல்லாம் செய்ய முடியல. வீட்டிலேருந்து கிளம்பி வேலைக்கெல்லாம் போயிட்டேன். வேலைக்கு போயிட்டு எங்கள் புள்ள ஸ்டேட்டஸ் வச்சுருந்தா. தங்கச்சி அவங்களும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. எனக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா, நம்மளோட கஷ்டத்தை சந்தோஷத்தை வெளிக்காட்டலாம். பட் கஷ்டத்தை வெளிக்காட்டுறது வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அவருக்காக ஒரு சொட்டு கண்ணீர் சிந்துனா போதும் அப்படின்னு நினச்சிட்டு காலையில் வேலைக்கு அங்கே போய் உட்காந்து என்னால் சாப்பிட கூட முடியல. ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. என்னால் முடியல அப்படின்னு கொஞ்ச நேரம் உட்காந்து அழுத. தனியாக உட்காந்து எப்போவுமே எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா தனியாக போயிடுவேன். யாரும் இல்லாத ரோட்டில் போய் நின்றுட்டு கத்தி அழுவேன். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரி நடந்திருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் நிறையா டைம் போயிட்டு தனி ரோட்டில் உட்காந்து அழுதுருக்கேன். கத்தி அழுவேன். அந்த மாதிரி இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் யாருமே வர்றதுக்கு முன்னாடியே நான் போயிட்டேன். நான் போயிட்டு தனியாக உட்காந்து ரொம்ப நேரம் அழுதுட்டு 10 மணிக்கு மேலே தான் வேலையை செஞ்சேன். பாதி வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போய் எங்கள் அப்பாவை நினச்சி கொஞ்சம் நேரம் மனசார உட்காந்து அழுதேன். அதுவே எங்கள் அப்பாவுக்கு சாமி கூப்பிட்டதுக்கு சம்மந்தான். அது மாதிரி எங்கள் அப்பா இறந்து 15 வருஷம் ஆயிடுச்சு தான். பட் ஆனால் எங்களுக்கு இப்போ தான் இறந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நேற்று தான் இறந்த மாதிரி இருக்குது. ஆனால் எல்லோரும் இறந்தாச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். 2 நாளைக்கு அழுகலாம், 3ஆவது நாள் சாமி கும்பிட்டாச்சு, 4ஆவது நாள் போய் வேலையை பார்க்கலான்னு போவாங்க. ஆனால் நாங்கள் ஒரு வருஷம் வரைக்கும் எங்கள் அப்பா வருஷாந்தரம் முடிஞ்சும் இல்லை ரொம்ப நாளாகவும் நாங்கள் அழுதுகிட்டே தான் இருந்தோம். வீட்டுக்குள்ளே எங்களால் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட கூட முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் அழுது ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தோம். ஏன்னா எங்கள் அப்பா தான் எங்களை எல்லாத்தையும் எப்படி சொல்கிறது, எங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. காசு எப்படி வருது, சம்பாதிச்சாதான் வரும் அப்படிங்கிறது தெரியும். பட் ஆனால் எதுக்கு நம்ம போய் சம்பாதிக்கணும்? நம்ம அப்பா நம்மளுக்கு எல்லாமே கொடுத்து பண்ணும்போது நம்ம எதுக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு என்ன வேணும்னாலும் எங்கள் அப்பாட்ட கேட்ட அடுத்த செகண்ட்லேயே வந்துடும். நான் ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர்களே சொல்லுவாங்க, இவளுக்கு மட்டும்தான் இவங்க அப்பா வேணும்னு காலையில் கேட்டால் போதும் மத்தியானம் கொண்டு கொடுத்துட்றாரு. மற்றவங்களுக்கெல்லாம் இப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு படிக்கணுங்கிற எண்ணமே வராதுன்னு சொல்லி எங்களை திட்டுவாங்க. ஒவ்வொரு மிஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு மிஸ் என்னம்பாங்க, பரவாயில்ல இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் கேட்ட உடனே கொண்டு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும்பாங்க. ஆனால் சில பேர் என்னம்பாங்க, கேட்ட உடனே கிடச்சா அந்த பொருளுக்கு மதிப்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா எதுவாக இருந்தாலும் வேணும்னா அப்போதுக்கே வாங்கி கொடுத்துருவாரு. எதுவுமே இல்லை வேண்டாம் இப்போ எதுக்கு உனக்கு கஷ்டம் தெரியணும் அப்படின்னாலும் நினச்சி வளர்த்தவே இல்லை. நாங்களும் கஷ்டம் தெரியாமல் தான் வளர்ந்தோம். அதனால தான் என்னமோ அப்பா இறந்ததுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கள் அப்பா எப்படி இறந்தார், ஏன் இறந்தாருன்னா, எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் தான் இறந்தார். பிளட் வாமிட் எடுத்தார். ஃபஸ்ட் டைம் பிளட் வாமிட் எடுக்கும்போதே அப்படியே வீடே ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு.
அவ்வளோ ரத்தம். நைட்டு ஒரு 2 மணி இருக்கும்போது திடீர்னு ரத்தம் வந்து எடுத்தார். எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எந்திரிச்சு எல்லாம் போய் பார்த்து அந்த தனிக்கு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறவங்க தான் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பாவை பின்னாடி உட்கார வச்சு கூப்பிட்டு போனாங்க. நானும் வண்டி எடுத்துகிட்டு பின்னாடியே போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. உள்ளுக்குள்ளே வந்து நுரையீரல் இதெல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. கேன்சர் ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு டேப்லெட்டுகளை போட்டிருந்தாரு. எங்கள் அப்பா ரொம்ப மனசு விட்டு போயிடுச்சு. நம்மளுக்கு வந்து நீ என்னத்தை பண்ணுறது, நம்மளுக்கு நீ அவ்வளோதான், இனி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி பிழைக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அசால்ட்டாக விட்டுட்டாரு. நம்ம நீ என்னத்தை போய் ஆக போகுது, நீ அவ்வளோதான், நம்மளோட லைஃப் முடிஞ்சு அப்படின்னு நினச்சிட்டு அவரே வந்துட்டு ரொம்ப ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. டேப்லெட்டை நிறுத்திட்டு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு.